காலையில் எந்திரிச்சதுமே நம்மளுடைய கைகள் மரமரத்து போயிடுது, கைகள் குடைச்சல் இருக்க மாதிரி இருக்கு, கழுத்திலிருந்து எனக்கு வலியோ ஊறுற மாதிரி ஒரு உணர்வு கையில வருது அப்படின்னு நிறைய பேர் நம்மளுடைய பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க. இது என்ன, இதற்கான தீர்வு என்னங்கிறது தான் இப்ப சொல்ல போறோம். நம்ம கழுத்துல நரம்புல ஒரு அழுத்தம் ஏற்படுறதுனால இந்த பிரச்சனை ஏற்படலாங்க. இது சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ். ஸோ இதை சரி பண்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில வாழ்க்கை முறை மாற்றங்கள். உயரமா தலகாணி வச்சு தூங்காதீங்க. ரொம்ப நேரம் குனிஞ்சு மொபைல் பார்க்கறதோ ஃபோன் பார்க்கறதோ புக்ஸ் படிக்கிறது குனிஞ்சு பண்றது பண்ணாது. தூங்கும் பொழுது தலகாணி ரொம்ப மெல்லியதா ஒரு தலகாணியா இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணீர் குடிக்கிறது கரெக்டாக. மேற்கொண்டு இந்த பிரச்சனைகள் சரி பண்றதுக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகளை நம்ம வலுப்படுத்தணும். அதற்கு 3 எளிமையான யோகா பயிற்சிகள் இருக்கு. அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 3 வார்த்தைங்க. ஆமா, இல்லை, சரி. ஆமா இப்படி தானே சொல்றோம், மெதுவா தலை மேலே கொண்டு போறீங்க, மெதுவா தலை கீழே கொண்டு வரீங்க, 10 முறை செய்யணும். 2வது இல்லை, இல்லை இப்படி தானே சொல்றீங்க, அதுதான் 2வது பயிற்சி. மெதுவா இடது பக்கம் திரும்புறீங்க, நேரா வரீங்க, வலது பக்கம் திரும்புறீங்க, ஒரு வினாடி இருந்து நேரா வரீங்க. 3வது சரி, உங்க காது தோள்பட்டை கிட்ட நேரா வரீங்க, அது இன்னொரு பக்கம் தோள்பட்டை கிட்ட நேரா வரீங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னு 10 தடவை செய்யணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 7-8 வேளை நீங்க செய்யலாம். இந்த பயிற்சிகள் பண்ணும் பொழுது நிதானமாக தான் பண்ணணும், மூச்சை அடக்கி வச்சு பண்ணக்கூடாது. தொடர்ந்து இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய வலி, கையில மரமரப்பு இருக்கிறது, இது எல்லாமே நீங்கும். மேற்கொண்டு இந்த பயிற்சிகள் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கழுத்துல வலி இருக்கு, இந்த பிரச்சனைகள் சரியாகலை அப்படின்னா நம்ம ராகவேந்திரா யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனைக்கு வாங்க, சரி பண்ணிக்கலாம். நன்றி.